விவாஸ் நீங்க பாட்டுக்கு முன்னாடி HRK கேம் இங்க பண்ண பார்க்க போறோம்னா ஒரு கேம் தான் பார்க்க போறோம். பேசாம பஃபியா நான் கோஸ்ட் அண்டர் கேம் கோஸ்டா நம்ம தொத்தி அடிக்கணும். அதான் கேம் கோஸ்ட் எங்க இருக்கு, எந்த ரூம்ல இருக்கு, எந்த இடத்துல இருக்கு, அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். அது முன்னாடி நம்ம சேனல் லோகோ வித்தியாசமா இருக்கும். சேனல் லோகோ போட்டோ பாக்குறாங்கன்னா பாத்துருங்க. ஏன்னா ஒரு சில பேர் ஒழுங்கா கவனிச்சிட மாட்டேங்க. ஆனா இன்ட்ரோட மட்டும் எப்படி அந்த மாதிரி HRK நார்மல் சேனல்ல வந்து ஏன்னா இவ்வளவு ஸ்பீடா பேசுறேன் கேப்பீங்க. முடிச்சுவாங்க, நான் ஸ்பீடா பேசுறேன். ஓகே இப்படி சொல்லாம பேசுறேன். HRK லோகோ ஏன் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு கேட்பீங்க. நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் எடுத்து போயிடுவோம். அது முன்னாடி 7:30 பேசணும் உங்கள்கிட்ட. ஐயோ பறக்குது யாராவது பேர் கத்துது அப்பா. இப்ப கட்டுது நீங்க யாருன்னு கேப்பீங்க. யாரும் 7:30 தான். பேய பார்த்தா அந்த கட்டுச்சு எல்லாம் பறச்சு போறீங்க. அப்படி ஓகே நம்ம என்ன பண்றோம்னா டெம்பரேச்சர் செக் பண்றோம். பேய் எது ரூம்ல இருக்குன்னு. ஓகேவா, ஆனா இந்த ஹவுஸை பார்த்தாலே பயமா இருக்குது எனக்கு. பேய் நான் ஒருத்தவன நான் ஓடுறேன். பேய் வந்து என்னப்பா இந்த பக்கம் அப்படி கேச்சா எப்படி இருக்கும். நம்ம சேனல் போட்டோவை நான் காமிக்கிறேன். நம்ம சேனல் லோகோவை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்படி இருக்கு நம்ம லோகோ? இதான் இது மாதிரி நம்ம புது லோகோ. ஆனா நம்ம பழைய லோகோ மறக்க மாட்டோம். ஏன் என்றால் பழைய லோகோ நான் வந்து இன்ட்ரோக்கு யூஸ் பண்ணுவேன். ஏன்னா பழைய லோகோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா, புது லோகோ வந்து சேனல் லோகோக்கு, பழைய லோகோ ஏன்னா சேனல் HRK 2.1 வந்து எப்பயும் போல தான் இருக்கும். HRK கேமிங் மட்டும் தான் 2.1 போல அதுக்கு மட்டும் கரெக்டா இருக்கும். ஆனா இதுக்கு மட்டும் தான் லோகோ சேஞ்ச் பண்றேன். ஓகேவா, ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சுத்தி சுத்தி பாக்குற டெம்பரேச்சர் குறைற மாதிரி தெரியலையே. மைனஸ் போனோம்னா ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் காட்டும். அவ சொல்லிட்டு கரெக்டு தான். நானும் எல்லாத்தையும் செக் பண்ண மாட்டேன். ஆனால் ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் மட்டும் எந்த இடத்துலையுமே வர மாட்டிருக்கு. என்ன பண்ண போறேன், நான் வெளியே போயிட்டு ஈமோ ஃபீட்டர் பார்த்தேன். நல்லதுன்னு தோணுது. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாமா? ஓகே ஈமோ ஃபீட்டர் சரி, நான் ஈமோ ஃபீட்டர் எடுத்துனதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறேன். போய் நான் ஈமோ டேட்டா எடுத்து வரேன். இந்த ரூமை செக் பண்ணிப்போம். இந்த ரூம் வந்து ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்ல சந்தோஷம். ஓகே நான் ஈமோ டேட்டா எடுத்துன்னு வந்துடுறேன். இங்கே போட்டு ஈமோ ஃபீடர் டேட்டர் நமக்கு என்ன யூஸ் ஆகும்னா, பேய் எங்க இருக்கோ அதுல வந்து லெவல் ஒரு 2 லெவல் போனாலே அங்கதான் பேய் வாழ்ந்து கிடக்குது. ஃப்ரீ டெம்பரேச்சர் இல்லைன்னா அதை கண்டுபிடிக்க உதவும். லெவல் 4 லெவல் 5னா போக வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, அதனால தான் நம்ம ஈமோ டேட்டரை உருவாக்கணும். ஃப்ரீ டெம்பரேச்சர் கன்ஃபார்ம் ஈமோ ஃபீடர் நம்மளுக்கு உதவும். அப்படி ஈமோ ஃபீடர் இல்லைன்னா நம்மளுக்கு ஃப்ரீ டெம்பரேச்சர் உதவும். நினைக்கிறேன் தோஷம். ஆனா இப்ப வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பேய் எங்க இருந்து கண்டுபிடிக்க போறோம். பேய் இருக்க ரூம் மட்டும் கண்டுபிடிச்சா நான் கத்திரிச்சு ஓடுருவேன். ரொம்ப நேரமா தேடி கிடக்குறேன். எந்த ரூம்னே தெரியல எனக்கு. நான் இந்த ரூம் கண்டுபிடிக்கும் சீக்கிரமா, இல்லைன்னா நான் ரொம்ப காலி. ஏன் ரொம்ப நேரம் பேசுறேன் அப்படி கேட்பீங்க. அப்படிதான் ரூம் கண்டுபிடிக்கிற இருக்கும். அதனால பேச முடியல. ஏன்னா பேசினே ரூம் கண்டுபிடிக்கணும்னா வேஸ்ட்டு. இன்னும் ஆகல சந்தோஷம். இங்கேதான் அவ்வளோ சந்தோஷம். இந்த ரூம்ல தானே. இந்த ரூம்ல என்ன டெட் போலையே. ஈமோ ஃபீடர். ஓகே இந்த பாத்ரூம்ல எங்கேயும் சொல்ல எங்கேயுமே இல்ல. சந்தோஷம். இங்க ரூம் யாரா அப்படி கத்துன்னு அப்படி கேட்பீங்க. நான் இந்த ஸ்லோ மோஷன்ல வச்சு உங்களுக்கு காமிச்சேன். அந்த பாத்திரம் மட்டும் பேய் கண்டுபிடிச்சிட்டு அந்த ரூம்ல தான் இருக்கு. இப்ப 7:30 கத்தனை கட்டு ரிவர்ஸ் பண்ணி காமிக்கிறேன். அது பாருங்க. நிமிஷம் நான் கட்டுறதுக்கு முன்னாடி நான் காத்துக்கவே உள்ள கஞ்சி நான் வச்சுக்கிறேன் சேஃப்டியா. யூஎஸ் டெஸ்ட் மிஸ் நாடி பறந்துருப்போம். ஓகே இந்த வாட்டி நம்ம பத்தும் போலாம்னா நோட் எடுத்தும் போலாமா. பேய் உள்ளதான் இருக்கு. ஆனா பேய்க்கு ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணிட்டேன். அதனால பேய் எங்க இருந்தாலும் நம்ம ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டு நல்லது. எந்த ரூமுன்னு தெரில. மறைந்துச்சே மூச்சு வாங்குதுங்க. எந்த ரூமு? ஓகே இதுக்குள்ள போகும். இந்த ரூமுக்கு ஆனா அந்த ரூம் ஓகே சந்தோஷம். ரூம் மட்டும் மறக்கவே இது சுத்தி வருமா. யூஎஸ் அந்த பேய் நீங்க ஒழுங்கா பாத்துக்க மாட்டீங்க. அது காமிக்கிறேன் இருங்க. நான் அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டேன். பயங்கரமா இந்த பேய் நான் வீடியோ ஓட போறோம். இந்த பேய்க்கு எப்ப வந்து நம்ம அட்டை ஆனதுக்கும் தெரியல. ஏன்னா நம்ம கால் அடியிலேயே போட்டு எப்பா பயமா இருக்கு. சொல்றது கரெக்டுதான். நம்ம பேய் வந்து தாண்டுக்குள்ள பொறுத்து தம்பி என்ன இந்த பக்கம் அப்படி வந்து சொல்லிட்டு அந்த பண்ண வந்து போகுது. பண்ணுவேன்
பயமா இருக்குது பயமா. ஓகே. புரியல நிஜமா. ஏன்டா உனக்கு கேப் விட்டான்னு கேட்பீங்க. நிஜமா புரியல எனக்கு. நான் ஏதோ பண்ணி கிடக்குறேன் எனக்கு புரியல. ஓகே நான் வந்து இப்பயே என்னென்ன டெஸ்டிங் போடுறேன். நான் என்ன பண்ண போறேன், கோஸ்ட் புக் எழுத போறேன். அப்படின்னா அப்படி கேட்பீங்க. ஹேண்ட் ரைட்டிங் பேய் வந்து எழுதும் அந்த புக்ல. நான் இங்கதான் போய் இருக்கேன், எனக்கு கவிதைகள்லாம் எந்திரப்பா அப்படின்னு எழுதும். ஓகேவா? கோஸ்ட் புக் எடுத்து இங்க போட்டுருணும். வியூ மீ சைன் அதுக்கேன்னா புக்கில் வந்து எழுதணும். ஓகேவா? அதுப்பா போட்டு வியூ மீ சைன் பேய் போவாமா ஆத்தாடி அம்மாடி. ஓகே எதிர்ச்சா எதிர்ச்சு போட்டு ஓடு ஓடு. அப்படி நம்ம இந்த பக்கம் கேட்டு ஒழுங்க 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 அதுங்க கியூமி சைடு தான் கேட்டேன். அந்த மாதிரி வந்து அவங்க அனுப்பிட்டு ஆற மாட்டேங்குது. எங்க பயமா இருக்கு உள்ள பார்த்து. ஓகே கோஸ்ட் ஹேண்ட் ரைட்டிங் கொடுத்துச்சு. கோஸ்ட் ஹேண்ட் ரைட்டிங் கொடுத்துச்சு. இப்போ எப்படி இந்த பேயை கண்டுபிடிக்க போறோம்னா, கோஸ்ட் ஹேண்ட் ரைட்டிங் இருக்கு, ஃபேஸ் டெம்பரேச்சர் இல்லை, ஸ்ப்ரெட் பாக்ஸ் பேசி இருக்கணும், ஒன்றும் ஃபிங்கர் பிரிண்ட் இருந்துடும், இமெயில் ஃபிட் ரெண்டில் போயிடும். கோஸ்ட் ஹேண்ட் ரைட்டிங் இருக்குடா, ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை, ஃபேஸிங் டெம்பரேச்சர் இருக்கு. டெம்பரேச்சர் இல்லை, சாரி ஃபேஸிங் டெம்பரேச்சர் இல்லை. பேய்க்கு இருக்கா இல்லையா? இல்ல மருத்துவங்கள். ஓகே நான் பேர் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த 3 பேர் கண்டுபிடிக்கும். ஓகேவா? அடுத்த வாட்டி வரலாம். இப்படி டைபக்கா ஈமோ ரெண்டா போயிட்டா நீங்க தப்பா ஈமோ ரெண்டு வந்து கரெக்டாக சொல்லிட்டு கோஸ்ட் ரைட்டிங் கரெக்டாக சொல்லிட்டு அந்த பேர் கரெக்டாக சொல்ல ஸ்பிட் பஸ் பேசிருமோ அதுவும் கரெக்டாக சொல்லிடு. மிக்க சந்தோஷம், மிக்க சந்தோஷம். ஓகே இன்னொரு வாட்டி போ. இந்த வாட்டி தான் பேய் ஒருத்தவங்க நீங்க பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் வந்திருக்கும் பா. ஏன் எங்கப்பா நீயே பேசுங்க கேட்பீங்க. பயந்து கதறி வச்சு முடிச்சு வேற ஏதாவது பேய் கேம் விளாண்டு அப்படின்னு பயங்கரமான பேய் கேம் விளையாடுவோம். அதில் கன்ஃபார்ம் நான் 7:30 கூட்டு வரேன். ஆமோ என்ன இருட்டார் ஒரு சாமி. ஓகேவா? செக் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட். சுத்துது கண்ணாலே வியூவர்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு அப்பதான் ஆண்ட்ராய்டு ஏதாவது கோஸ்ட் கேம் நல்ல கேம் வாங்கிட்டு கமெண்ட் பண்ணுங்க. காசு இல்லாம சொன்னாதான் நான் விளையாடுவேன். எனக்கு நம்ம கசக்கி கேம் தேட வேண்டியதான் இருக்கு. ஓகேவா? இதுவே வேண்டாம் விருப்பதான் போட்டேன், பயமுச்சு. ஓகேவா? சொல்லுங்க, கமெண்டே பண்ண மாட்டீங்க. பின்னாடி இங்கே சுத்தி வரேன் கேட்பீங்க. அங்க மைனஸ் டெம்பரேச்சர் காமிச்சாவே ஒரு நான் பார்ப்போம். ஓகேவா? நான் வீடியோ ரிவர்ஸ் பண்ண தெரியும், ஆனால் ரிவர்ஸ் பண்ண மாட்டேன். ஏதோ இல்லை, ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் எங்கேயுமே இல்லை. மிக்க நன்றி. ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் காணோம். ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் எந்த ரூம்லையுமே இல்லையே. ஓகே நான் ஈமோ ஃபீட் எடுத்து வரேன், அதான் தேவைப்படும். இல்லைன்னா இந்த பேய் அழிக்கிறதுக்கு நம்ம ஈமோ ஃபீட்டர் எங்க இருக்க? அது இருக்கு. ஓகே ஈமோ டேட்டா ரத்தாச்சு, நம்ம கிளம்புவோம். சவுண்ட் கொஞ்சம் ஆனா சவுண்ட் திரும்ப மாட்டேன். ஈமோ ஃபீட்டர் எடுத்துக்கணும். ஈமோ ஃபீட்டர் எடுத்துக்கிட்டு ஓடிடுவோம். ஏனென்றால் ஓகே இங்க பேய் இல்லை, சந்தோஷம் தான். எங்கேயுமே இல்லை பேய், எங்கேயுமே இல்லையே. இது லைட் வச்சு போட்டா தந்து லைட்டுக்கு லைட்டா இங்க இந்த பாத்ரூம் உள்ள இருக்கா? இல்ல பேய் இருந்துச்சு, கதிரச்சு தைய மாதிரி மாயது அது ஓட்டுறோம். இங்க இருக்கா? இங்கேயும் இல்ல, இங்கேயும் இல்ல, இந்த ரூம்லயும் இல்ல. மிக்க நன்றி. இந்த ரூம்ல ஐயோ பேய் என்ன தூக்கி போட்டு விட்டு கேட்பீங்க. நீ 5K போல அப்படியே ஏன்டா தூக்கி போட்டு ஓட்டேன்னு கேட்பீங்க. ஆனா அந்த பேய் வந்து நான் சொல்றேன்னா 3 இல்ல 4 ஓகேவா போயிட்டாலே அந்த பேய் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன அறிகுறி. ஓகேவா? அந்த ரூம் வந்து பேய் இருக்கும். ஓகேவா? இப்ப என்ன பண்ண போறேன், எனக்கு வந்து போட்டோ கேமரா தேவை. ஏன்டா பேய போட்டோ எடுக்க கேபி கரெக்ட்.
போட்டோ தான் எடுக்கப்போம். ஓகேவா? அது முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா இது வந்து அந்த பேய்க்கு ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் இருக்கா இல்லையா? இந்த சைடு வரவே இல்லை. சாரி கடைசியா அந்த ஒரு லிஃப்ட் எடுத்தா நம்ம அந்த சைடு வந்துடலாம். மிக்க மிக்க நன்றி, மிக்க மிக்க நன்றி. இந்த ரூம் தானே? இந்த ரூமா? இந்த ரூம் தானே நினைக்கிறேன். இந்த ரூமா? இந்த ரூம் இல்ல, இந்த ரூம் தான் நினைக்கிறேன். உழப்புதே. இந்த ரூம் இல்ல. அப்பனா இந்த ரூமா இல்ல அந்த ரூமா? அது நினைக்கிறேன். ஓகேவா? அந்த ரூம் தான் நினைக்கிறேன். சந்தோஷமா இருக்கும். ஏன்டா இவ்வளோ விட்டு பேசுன்னு கேட்பேன். தூங்கிட்டு இருந்துச்சு. அந்த விட்டு பேசுறேன். அடையோட அவ்வளோ பேசுறேன். பேச கேட்பேன். ஓகே, கோஸ்ட் ரைடிங் எது போய் வைப்போம். இதை சத்தம் பாருங்க. இது நாடு ஏதோ இருக்கு இங்க. பூஸ்ட் இந்த ஈவன் பூஸ்ட் கேஃபிஸ் மாதிரி ஏதோ. ஐயோ, அந்த கப்பு வச்சதான் அந்த பலூன் எஸ்கேப் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவும். அதுதான் ஓகேவா? மேஜிக்கல் கப் சொல்லுவாங்க. அது ஈவன் இல்லை, அது நம்மளுக்கு பயன்படுத்துவோம். ஓகே, இந்த இடத்துல தான் இந்த கோஸ்டை பார்த்தோமா? இல்லை இந்த இடம் ஓடு. கிவ் மீ சைன். இந்த இடமும் இந்த இடமும் ஒரே மக்கா இருக்கு. அம்மா சிங்கதான் இருக்கு. சாரி, போன வாட்டி வேற மாதிரி இருந்துச்சு. இந்த வாட்டி கொஞ்சம் பயமாவே இல்லை பேய். ஓகேவா? பேய் பார்த்துருந்தா பார்த்து பின்னாடி போய் பார்த்துருவாங்க. ஓகே, ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியல பேய. கிவ் மீ சைன். யாரும் அதை குத்து அந்த மாதிரி கிவ் மீ சைன். பேயில அதுக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் கிடையாது. அப்புறம் அந்த பேய்க்கு ஹேண்ட் ரைட்டிங் இல்லை. எழுதுற பேய்க்கு எழுதவே தெரியாது.